இந்த 3 மணி நேரம் முடிவில் உங்ககிட்ட இந்த கடைசி ஸ்லைடை பற்றி ஒரு 5 நிமிஷம் எனக்கு பேசணும்னு இருக்குங்க. டூ இட் ஃபார் யுவர் ஃபேமிலி. டூ இட் ஃபார் யுவர் ஃபேமிலி. என்னன்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுப்போம். டக்குன்னு ஒரு முடிவெடுப்போம். இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இது வாங்கணும், இது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுப்போம். நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்குது, தெரியுமா? டெஸ்டினி இஸ் ரிட்டன் பை யுவர் டெசிஷன்ஸ். அவர் டெஸ்டினி, நம்முடைய தலையெழுத்து எழுதப்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவின் மூலமாக எடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய தலையெழுத்து. என் தலையெழுத்து இப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் தலையெழுத்து எழுதுனதே நீங்கள் தான். என் தலையெழுத்து இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீ தான் எழுதுனேன்னு சொல்லுங்கள். படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டான்னு யாராச்சும் நம்மளை சொன்னாங்களா? எல்லாரும் படின்னு தானே சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே படிக்கலை அப்படிங்கிறத எப்போ ரியலைஸ் பண்ண தெரியுமா? அந்த 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நேற்று நைட்டு மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா ரியலைஸ் பண்ணோமா? காலேஜில் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர் மாதிரியே செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டரில் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. எங்கள் அப்பா ஃபீல் பண்ணார். இந்த பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம பில்டிங்க்கு, நம்ம இப்போ இருக்கிற பில்டிங்கு நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டியை வந்து 18,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாமா. அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து 18,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னாங்களாமா. 18,000 ரூபா. அப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதாமா. 18,000 ரூபா இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, தாத்தாவை கூப்பிட்டுருக்காரு. தாத்தா வந்து ஊர்லேருந்து வந்தாராம், காலப்பட்டி. எங்கள் தாத்தா அங்கே தோட்டம் இருந்துச்சு, அங்கேருந்து வந்தாராம் அவர். நேராக வந்து அப்போல்லாம் காம்பவுண்ட் வால் இவ்வளோ பெருசு கிடையாது, சின்ன காம்பவுண்ட் வால் தான், ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்குது காம்பவுண்ட் வால். இந்த பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டியில் நின்றுட்டு அந்த காம்பவுண்ட் வால் மேலே இப்படி சாஞ்சு இப்படி பார்த்தாராமா ப்ராப்பர்ட்டியை. பார்த்துட்டு எங்கள் அப்பா இப்படி திரும்பி பார்த்துட்டு தூ அப்படின்னு தூக்குனாராமாங்க. பள்ளி வச்சா முட்டை விடாத காடு, இதை போய் 18,000 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொன்னான். இருக்கிற தொழில கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரலாமா, அடுத்த பஸ் ஏறி திருப்பி போயிட்டாராம ஊருக்கு. அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா அதை தடுக்காம இருந்திருந்தாருன்னா அப்படிம்பாரு எங்கள் அப்பா. இப்போ இது எத்தனை தடவை சொல்லியிருப்பார் தெரியுமா? என்கிட்ட 1,00,000 தடவை சொல்லியிருப்பார். ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு இன்னைக்கு அவருடைய தலையெழுத்து. புரியுதா உங்களுக்கு? எல்லார் வீட்லையும் இந்த கதை இருக்கும். நான் மட்டும் அந்த இடத்த அன்னைக்கே வாங்கியிருந்தேன்னா, நான் மட்டும் அன்னைக்கே ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா, அன்னைக்கே சொன்னான் டிரான்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணுன்னு, நான் சேர்ந்திருந்தேன்னா, இல்லை சேர்ந்தேன்னா, ஒரு வேலை செஞ்சிருந்தேன்னா அப்படி நல்லா நாளைக்கு சொல்லிடாதீங்க. போனா வராது உலகத்தில் 2 விஷயம் தான், தெரியுமா? ஒன்று நம்மளுடைய உயிர், போனால் வராது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நாளைக்கு போக போகுதுன்னு. வரும்போதே நம்மெல்லாம் பிறக்கும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோடு வந்தவங்க தான். கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட், டேட்டு தான் தெரியாது, அவ்வளோதான். அதை பார்த்து டெய்லி பயப்படுறோம் இல்லையா? அதை பார்த்தாலும் பயப்பட வேண்டாம். ஒரு நாள் என்றைக்கு எல்லோரும் போக வேண்டியது தான். அதை பார்த்து எல்லாம் பயப்பட வேண்டாம். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதைத்தான் நம்ம அசால்ட்டாக கவலையே படாமல் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய நேரம். போனால் வராது உலகத்தில் 2 விஷயம். ஒன்று நம்ம மனுஷனுடைய உயிர், இன்னொன்று நம்ம மனுஷனுடைய நேரம். காலையில் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிக்கிறோம். ஏன்? நேரத்து மேலே மரியாதை இல்லை. ஒரு இடத்துக்கு வர்றோன்னு சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு போகிறது இல்லை. ஏன்? நேரத்துக்கு மேலே மரியாதை இல்லை. மனுஷனுக்கு விடப்பட்ட ஒரே சொத்து, மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அவனுக்கு விடப்பட்ட ஒரே சொத்து என்ன தெரியுமா? அவனுடைய நேரம் மட்டும்தான். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் படிப்பு. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் படிப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு. அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு. நமக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் ஃபாரினில் வேலை கிடைச்சா ஜெயிச்சிடலான்னு. ஒன்றும் நடக்காதுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜெயிச்சவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த நேரத்தின் மூலமாக அந்த நேரத்தையே டியூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த டிரான்ஸ் இந்தியா பிசினஸ். ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் உழைச்சான் அப்படின்னு சொன்னால், வாழ்நாளில் அவனுக்கு கிடைக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடைக்கிற நேரம் வெறும் 80,000 மணி நேரம் தான். அதை 40 வருஷம் கழித்து சேமிக்கக்கூடிய அந்த 80,000 மணி நேரத்தை 40 நாளில் சேமிக்கக்கூடிய ஒரு வியாபாரம். நேரத்தையே, போனால் வராத நேரத்தையே சேமிக்கக்கூடிய, நேரத்தையே சேகரிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க சார்,
உலக உருண்டைன்னு சொல்லி முதல்ல எவன் ஒருத்தன் சொன்னானா அவனை கல்லால் அடிச்சு கொண்ட உலகம் தான் இது. ஒரு விஷயம் தெரியாதப்ப தெரியாதுன்னு ஒத்துக்க மட்டும் எவனுக்குமே தெரியாது. தலையெழுத்தது. தெரியாதுன்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஒரு ஒப்பீனியன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டு பாருங்க, இது சரியா தப்பான்னு கேட்டு பாருங்களேன். எனக்கு தெரியாதுன்னு எவனா சொல்லியிருக்கானா? ஒன்று சரின்னு சொல்லி தப்பா சொல்லுவான், இல்லை தப்புன்னு சொல்லி தப்பா சொல்லுவான். எனக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லவே மாட்டான். டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து, ஒரு ஆயுர்வேதா மருந்து கொண்டு போய், அலோபதி டாக்டர்கிட்ட கொண்டு போய், இது மாதிரி சார் தலைவலி வந்துச்சு, என் ஃப்ரெண்டு இந்த ஆயுர்வேதா மருந்து சாப்பிட்டு அவருக்கு சரியாயிடுச்சு, இதே ஆயுர்வேதா மருந்து எனக்கு நானும் சாப்பிடலாமா, இப்போ எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்லணும்? நான் அலோபதி டாக்டருங்க, எனக்கு ஆயுர்வேதா பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் ஆயுர்வேத டாக்டரை போய் பாருங்கன்னு தானே சொல்லணும். ஆனால் எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ 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 இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி பக்கத்துலேயே டஸ்ட்பினில் போட்டுருவார். போட்டு அவர் எழுதி கொடுப்பார், குரோசின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷத்தை எழுதி கொடுப்பார். அதை சாப்பிட்டோன்னா நமக்கும் தலைவலி சரியாயிரும். அந்த டாக்டர் கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சு, நல்ல டாக்டர், கைதாரிசான டாக்டர்னு சொல்லி பெருமையாக பேசிட்டு போயிட்டே இருப்போம் வழியா. ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்க சொல்ல நமக்கும் தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் இந்த விளக்க பாடம். உங்களை பற்றி யாராச்சு, டிரான்ஸ் இந்தியாவை பற்றி யாராச்சு, நீங்கள் பண்ணுற தொழிலை பற்றி இது நடக்காது, முடியாது, இந்த மாதிரியான வியாபாரங்கள் ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு இது தெரியாது, உளர்றாங்க, நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நேரத்தை செலவு பண்ணாமல், ஏன்னா அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டுருக்கூடாது. இது அப்படி இல்லைங்க, இது இப்படிங்க, ஒய்எம்டின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேங்க நான், இதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை இங்கே நடக்கிறது இந்த கிளாஸு, அப்படியெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா ஓகே, இவங்ககிட்ட நம்ம நேரத்தை செலவு பண்ணக்கூடாது, நம்ம வேறு வேலை நிறையா இருக்குது, நம்ம அடுத்தவங்களை பார்க்க போகணும்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போயிடணும். அதுக்கான விளக்கங்கள் தான் இவ்வளோ நேரம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் என்னதான் விளக்கங்கள்லாம் கொடுத்து செஞ்சிடலாங்கிற வெறியோடு இருந்தாலும் நாளை காலையிலிருந்து செய்ய ஆரம்பிக்காமல் உங்களை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கும், ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சி இழுக்கும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. டெய்லி நைட் படுக்கும்போது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு தான் எல்லாருமே படுக்கிறாங்க. ஆனால் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே முதல்ல அந்த ஸ்னூஸ் பட்டனை தொட்டுட்டு திருப்பியும் தூங்கிடுவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஸ்னூஸ் அடிக்கும், அப்புறம் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கிடுவாங்க. நைட் எந்திரிக்கும் போது எந்திரிக்கணுங்கிறனால தான் 5 மணிக்கு அலாம் வச்சோம். ஆனால் அந்த எந்திரிக்க முடியாமல் நம்மளை என்ன தடுத்து நிறுத்துச்சு இன்னைக்கு கேட்டிங்கன்னா தெரியாது. அது எப்போ தெரியும் தெரியுமா? அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது கேளுங்க அந்த கேள்வியை. எந்திரிக்க முடியாமல் ஒரு விஷயத்தை சொன்ன கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு ரீசன், உங்களுக்கே தெரியாத ஒரு ரீசன் உங்களை தடுக்குது இல்லை, ஏதோ ஒரு தடை வருது, அந்த கிட்ட போற பயப்படுறீங்கல்ல. ஒரு கடங்காரன் கேள்வி கேட்க வந்திருக்கான், பணம் கேட்க வந்திருக்கான், அவனை பார்த்து ஒளிஞ்சோட தான் தைரியம் வருதே தவிர அவங்ககிட்ட போய் நிற்க தைரியம் வரல. அந்த ஒளிஞ்சு ஓடும் போது நின்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கே கேளுங்க. 5 மணிக்கு எந்திரிக்க முடியலங்கும் போது எந்திரிச்சா என்ன அப்படிங்கிற கேள்வி அப்ப நீங்க கேளுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. என்னதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் கடைசியில் ஏதாச்சும் ஒன்று உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் தயவு செஞ்சு தூங்காதீங்க. சரிங்களா? 1 மணி வரைக்கும் தயவு செஞ்சு தூங்காதீங்க. இந்த நைட் 1 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சிருங்க. தூங்கிடாதீங்க, எல்லாரும் கூட போய் படுத்துருங்க, ஆனால் தூங்காதீங்க, நடிச்சிருங்க. எல்லாரும் தூங்கிடுவாங்க 1 மணிக்கு. அந்த 1 மணிக்கு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம், இல்லை 2 மணிக்கு தூங்குறாங்க, 2 மணிக்கு எல்லாரும் உங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிடணும். தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிங்க. நடிச்சிட்டு இருந்த நீங்கள் உங்கள் வேஷத்தை கலைச்சிருங்க, எந்திரிங்க. எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கிற உங்கள் ஃபேமிலி இருக்குல்ல, அப்போ அவங்க தூங்கும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் முழிச்சிருந்து பாருங்கள். எப்படி பார்க்கணும் தெரியுமா? சில கேள்விகளோடு பார்க்கணும். அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, அம்மா தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூமில் அம்மாவுக்கு போதுமான காத்தோட்ட வசதி இருக்கா? ஃபேன் இருக்கா? ஏசி இருக்கா? சரியான பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லா வசதியோடு தான் அவங்க தூங்குறாங்களா? உங்கள் மனைவி சரியான வசதிகளோடு தான் தூங்கிட்டு இருக்காங்களா? உங்கள் குழந்தைங்க ஒழுங்கான வசதிகளோடு தான் தூங்கிட்டு இருக்காங்களா? அடுத்த கேள்வி, நாளை காலையில் இவங்க எல்லாம் முழிக்க போகிறாங்கல்ல, என்ன தைரியத்தில் முழிக்க போகிறாங்க? என்ன கனவுகளோட, என்ன ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க முழிக்க போகிறாங்க? என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்கா, அவன் என்ன பார்த்துக்குவான், எங்கள் அப்பா இருக்காரு, அவர் என்ன பார்த்துக்குவாரு அப்படிங்கிற பதிலோடு அவங்க முழிப்பாங்களா, இல்லை முழிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற 2 கேள்வி கேளுங்க. உங்களுக்கு இப்படி பதில் உங்களுக்கு வேணா இந்த மாதிரி சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, தரையில் படுத்திருக்காங்க, பாய் போட்டு, கிடைக்கட்டும் இவங்கெல்லாம் எங்கே இடத்தான் போகுது, அம்மாவுக்கு ஏசி தான் கேடு, இப்படியெல்லாம் உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். நைட் 2 மணிக்கு அவன் படித்து அவன் முன்னேறிட்டு போகிறான். எங்கள் அப்பா என்ன படிக்க வச்சானா? எங்கள் அப்பா என்ன முன்னேறினா?
நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதே மாதிரி என் பையனும் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு உங்கள் பையனை பார்த்து உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையில்லை. அப்படியெல்லாம் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க, நாளை காலையிலிருந்து எந்த ஒரு விஷயம் உங்களை புட்டிச்சு இழுக்கக்கூடாது. புட்டிச்சு இழுக்கிற விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உதைக்கிற உதையில சங்கிலியாக இருந்தாலும் பிச்சுட்டு வரணும் வெளியே. உங்களை எந்த சக்தியும் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதெல்லாம் ஈஸியெல்லாம் கிடையாது. சும்மா டிரான்ஸ் இந்தியாவில் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே ஜாயின் பண்ணாலாம் ஜெயிச்சிட முடியாது. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டிய உழைப்பை போடணும். சவால்களை சமாளிக்கணும். அவமானங்களை தாங்கணும். எல்லாம் தாண்டினா தான் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கேட்பாங்க. என் பையன் இன்னைக்கு அவனுக்கு வந்து 22 வயசாச்சு. அவன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். 7ஆம் கிளாஸ் அவன் டான்ஸ் நல்லா ஆடுவான். அப்போ வந்து டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் போய் கலந்துக்குவான். இதே 100 ஃபீட் ரோட்டில் அப்படியே நேராக போனீங்கன்னா 7th ஸ்ட்ரீட்டில் CMSன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் அன்றைக்கி டான்ஸ் காம்படிஷன். அன்றைக்கி வந்து இட் வாஸ் அ சண்டே. எனக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டே தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சண்டே தான் டிரான்ஸ் இந்தியா மீட்டிங்ஸ் எல்லா பக்கம் நடக்கும். அப்போ டிரான்ஸ் இந்தியாவுடைய மீட்டிங் வந்து எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. காலையில் நான் எல்லாம் அப்போல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கோயம்புத்தூர் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். கோயம்புத்தூர் மீட்டிங் முடிச்சுட்டு ஈரோடு மீட்டிங் போவேன். ஈரோடு மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பூர் மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சண்டே மட்டும் ஒரு நாளைக்கு மினிமம் 3 ஊரில் மூணு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுவேன். அப்போ சண்டே தான் இருக்கிறதுலே பயங்கர பிஸியான நாள். ஒரே ஒரு கார் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 கார் இருந்துச்சு. ஒரு கார் சர்வீஸ் போயிருந்தது, ஒரு கார் தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தது. அப்போ என் பையன் முந்தின நாள் சனிக்கிழமை நான் வீட்டுக்கு போகும்போது, டேடி நாளைக்கு நீங்கள் காரில் போகாதீங்க, 2 வீலரில் போங்க, எனக்கு கார் வேணுங்கிறான். எனக்கு புரியல, ஏன்டா அப்படின்னா, இல்லை நாளைக்கு எனக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் காம்படிஷனுக்கு நான் போகணும், எனக்கு கார் வேணும், நீங்கள் 2 வீலரில் போங்க அப்படின்னா. என்னால் அவனை சமாதானப்படுத்த முடியல. நான் என் ஒய்ஃப் கிட்ட போய், பாருப்பா நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 மீட்டிங் இருக்குது, நாளைக்கு இன்னொரு 4வது மீட்டிங் கூட போக வேண்டிய சான்ஸ் இருந்தாலும் கோயம்புத்தூரில் 2 மீட்டிங் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் என்னால் நாளைக்கு சத்தியமாக முடியாது, நீ பார்த்து அவனை ஏதோ சமாளிச்சு கால் டாக்ஸிலாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு நான் போய் படுத்து வைங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு எப்போ போல் என்னோட ரொட்டீன் முடிஞ்சிட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனப்போ இந்த டான்ஸ் காம்படிஷன் போனாங்களே என்னாச்சுன்னு கேட்கலாங்கிறதுக்காக என் ஒய்ஃப் கிட்ட கேட்குறேன், இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவள் கதை சொல்கிறது என்னென்னா, இவங்க கால் டாக்ஸியில் புக் பண்ணி கால் டாக்ஸியில் வந்திருக்காங்க. கால் டாக்ஸியில் இந்த 100 ஃபீட் ரோட் மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு உள்ளே பூந்து போகணும். அடுத்து மெயின் ரோட்லேருந்து அந்த 7th ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகணும். 10th ஸ்ட்ரீட்டில் 9th ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகணும். அப்போ அந்த உள்ளே போகிறதுக்கு அந்த கார்னர் போகும்போது டாக்ஸி திரும்புறதுக்கு முன்னாடியே பையன் இங்கே நிறுத்துங்கன்ட்டான். அப்போ டிரைவர் அங்கேயே நிறுத்தியாச்சு. இவங்க 2 பேரும், அம்மா பையன் 2 பேர் அங்கேருந்து இறங்கி நடந்து போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. ஏன்டான்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்கா. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான்னா, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஞாபகம் வச்சுக்கங்க. அவன் என்ன பதில் சொல்லியிருக்கான், எனக்கு நான் வாடகை காரில், என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வர்றாங்க, வாடகை காரில் போய் இறங்குனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு அவமானம்னு சொன்னானாமா அவன். இல்லை நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். என் வீட்டில் 2 கார் இருக்கு. சின்ன கார்னா என்ன, பெரிய கார்னா என்ன, வாடகை கார்னா என்னங்கிற வித்தியாசங்கள் என் பையனுக்கு தெரியும். அதனால் வாடகை காரில் போனால் அவமானம், வாடகை காரில் என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நான் போய் இறங்க மாட்டேன், இங்கிருந்து நடந்து கூட போயிடலாம், அப்பா அந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாருன்னு போய் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் நடந்து போயிருக்காங்க. கரெக்டா இல்லை? இந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளை நீங்கள் வையுங்களேன். காரே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி காரில் வந்து ஸ்கூலில் இறங்கணும் அப்படிங்கிற என்ன ஆசை கனவு இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என்ன பண்ண போறீங்க? நாளை காலையில் போய் ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு இனிமேல் யாரும் அவங்க குழந்தைகளை ஸ்கூலில் காரில் கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட போறீங்களா? சார் யாரையும் வந்து சின்னதாலாம் இட போடாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல, என் பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டான். ஆல்ரெடி கார் இருக்கு, வாடகை கார் வேண்டாம் டேடி, எனக்கு சொந்த கார் தான் வேணும், வாடகை கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லலை, அவ்வளோதான். சொல்லாமல் இருக்குங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் இல்லை, கனவுகள் இல்லை நினச்சிடாதீங்க. ஏழைகளாக பிறப்பதில் தவறில்லை, ஏழைகளாக வாழ்வதில் தவறில்லை, ஏழைகளாகவே சாவதிலும் தவறில்லை. ஏழையாக பிறக்கலாங்க, உங்கள் பிறப்புரிமைங்க. ஏழையாக வாழலாங்க, உங்கள் ரைட்ஸுங்க. ஏழையாகவே சாகலாங்க, எவனும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுங்க. ஆனால் உங்கள் யாருக்குமே இல்லாத ஒரு உரிமையை சொல்லட்டா? ஏழையாக பிறக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஏழையாக வாழ்றதுக்கு உரிமை இருக்குது, ஏழையாக சாகிறதுக்கு உரிமை இருக்குது. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை, குழந்தைகளை ஏழையாக வச்சுக்கிற உரிமை உங்கள் யாருக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏழைகளாக வாழ்வதில் தவறில்லை, சாவதில் தவறில்லை, பிறப்பதில் தவறில்லை.
நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை ஏழையாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு துரோகம் இல்லை ஒரு குற்றம் உலகத்திலே கிடையாது. அந்த கிரைமை செஞ்சிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், எனக்கு தெரியல சார், எனக்கு எந்த ஒரு ஓப்பனிங் எனக்கு கிடைக்கல சார், அறிவு இல்லை சார், எனக்கு யாரும் என் கண்ணை திறக்கல சார், அவங்க எல்லாம் பண்ணட்டும் சார் இந்த தப்ப. இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு ப்ரூஃப்ஸை காட்டியாச்சுங்க. இத்தனை ப்ரூஃப்ஸ் ஆதாரத்தோட காட்டிட்டு உங்க கண்ணு முன்னாடி லைவா நிக்குது. we are standing before you live. இந்த இடத்துல காரணங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களை விட மிகப்பெரிய குற்றவாளி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த தவறை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. உங்களுடைய அனைத்து கனவுகளும் ஆசைகளும் டிரான்ஸ் இந்தியா மூலமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏதாவது சில இடங்களில் வார்த்தைகள் நான் கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வார்த்தைகள் நான் ஹார்ஷாக யூஸ் பண்ணது எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லணும்னு நான் நினச்ச விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தானோ தவிர யாரையோ, இப்போ டாக்டரை பற்றி பேசினா டாக்டரை இழிவுபடுத்துறதுக்காகவோ, நடிகரை பற்றி பேசினா நடிகரை இழிவுபடுத்துறதுக்காகவோ, இல்லை யாராச்சும் அவன் இவன்னு பேசியிருந்தா அடுத்தவங்களை மரியாதை குறைவாக பேசுறதுக்காகவோ இல்லை. இல்லை அப்படி தான் நான் கெட்டவன், நீங்கள் மரியாதையை தெரியாதவன் நீங்கள் நினச்சா கூட நினச்சிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜெயிச்சிருங்க. என்ன நீங்கள் மரியாதையான நினச்சலாம் எனக்கு ஒரு தேவையில்லை. நீங்கள் என்ன வேணால் தப்பாக வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுக்காக டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்களோ, எதுக்காக இந்த பிஸ்னஸை எடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ கிரேட் இயர். 2021 should be ours. Wish you all the best.